வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு செப்டம்பர் மாசம் 17ஆம் தேதி புரட்டாசி மாசத்தோட முதல் நாள். அது மட்டும் இல்லாம பௌர்ணமி. ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இப்ப நான் சொல்ல போற நிலைவாசல் பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட நான் சொல்ற முறைப்படி நீங்க செஞ்சாலே போதும். நிச்சயமா பணம் உங்க வீட்டை தேடி பறந்து ஓடி வரும்னே சொல்லலாம். 4 திசைகள்ல இருந்தும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வரும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு நமக்கு புரட்டாசி மாசம். புரட்டாசி மாசம்னாலே புண்ணியங்களை அள்ளி தரக்கூடிய மாசம்னே சொல்லலாம். இந்த புரட்டாசி மாசம் பெருமாளோட வழிபாட்டுக்கு மட்டும் இல்லாம முன்னோர்களோட வழிபாட்டுக்கும் அம்பிகையோட வழிபாட்டுக்கும் உகந்த மாசமா இருக்கு. இப்படிப்பட்ட புரட்டாசி மாசத்தோட முதல் நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அது மட்டும் இல்லாம நமக்கு பௌர்ணமி திதியும் இருக்கு. பௌர்ணமி நாள்ல இந்த பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில மாசத்தோட முதல் நாள் பௌர்ணமியோட சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அற்புதமான பலன்களை அள்ளி தரக்கூடிய நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. அந்த வகையில இந்த புரட்டாசி மாசம் ஃபுல்லாவே பணவரவு பட்டைய கிளப்புறதுக்கு இந்த புரட்டாசி மாசத்தோட முதல் நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நாம சேர்க்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதே வீடியோல பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கும் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு நாளைய நாள்ல காலையில எந்திரிச்ச உடனேயே சொல்ல வேண்டிய வார்த்தையை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அந்த பரிகாரங்கள் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னே சொல்லலாம். சரி, இப்போ இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பல அற்புதங்கள் நிறைஞ்ச நாளைய நாள்ல நிலைவாசல்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதுவும் பணவசியத்துக்கான பரிகாரம் தான். இந்த வீடியோல 2 பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாசம் ஃபுல்லாவே நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையறதுக்கு நாளைய நாள்ல, அதாவது புரட்டாசி மாசத்தோட முதல் நாள்ல நாம வாங்க வேண்டிய 2 முக்கியமான பொருட்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்ததா நிலைவாசல் பரிகாரத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ முதல் பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். புரட்டாசி மாசம்னாலே பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த மாசம். இப்படிப்பட்ட பெருமாளோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைச்சிட்டாலே பெருமாளோட மார்புல நித்திய வாசம் செய்யற மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருளும் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அந்த வகையில பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாளைய நாள்ல உங்களால முடிஞ்சதுன்னா துளசி இலைகளையும் தாமரை பூவையும் வாங்குறதுக்கு பாருங்க. இப்படி நீங்க வாங்கக்கூடிய துளசி இலைகளையும் தாமரை பூவையும் உங்களால முடிஞ்சதுன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு துளசி இலைகளை கொடுத்து மகாலட்சுமி தாயாரோட பாதத்துல இந்த தாமரை பூவை வச்சு கொடுக்க சொல்லி உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. இப்படி நாளைக்கு கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இல்லைங்கிறவங்க துளசி இலைகள் மற்றும் தாமரை பூவை வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல பூஜை அறையில வச்சு விளக்கேத்தி வச்சு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த துளசி இலைகளையும் தாமரை பூவையும் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல வச்சிருங்க. நீங்க கோவில்ல இருந்து வாங்கிட்டு வரக்கூடிய துளசி இலைகளையும் தாமரை பூவையுமே பீரோல வச்சிருங்க. இந்த துளசி இலைகளும் தாமரை பூவும் வாடுற வரைக்கும் அது அப்படியே பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல இருக்கட்டும். வாடி போனதுக்கு அப்புறமா இதை எடுத்து ஒண்ணு நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க இந்த துளசி இலைகளையும் தாமரை பூவையும் சாம்பிராணி தூபத்துல நீங்க சேர்த்துக்கோங்க. உங்க வீட்லயே துளசி இலைகள் இருக்குன்னா அதை பறிச்சு மாலையா கட்டி நீங்க கோவிலுக்கு கொண்டு போய் கொடுத்து வாங்கிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெருமாளோட திருவுருவ படத்துக்கு இந்த துளசி இலைகளை மாலையா போட்டு அதுக்கப்புறமா நீங்க
உங்க பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க. இந்த மாதிரி புரட்டாசி மாசத்தோட முதல் நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான வழிபாடு நிச்சயமா உங்க வாழ்க்கையில பணவரவுல மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தாமரை பூவும் துளசி இலைகளும் உங்களால முடிஞ்சதுன்னா காலை நேரத்துல வாங்கி காலை நேரத்துல பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு உங்க பீரோல நீங்க வைங்க. அப்படி இல்லைன்னா சாயங்கால நேரத்திலையும் நீங்க செய்யலாம். அதே மாதிரி துளசி இலைகளையும் தாமரை பூவையும் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா வாங்க வேண்டாம். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வேற யாரையாவது வாங்கிட்டு வந்து அப்படி இல்லைன்னா கோவில்லையோ வச்சு வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறமா பீரோல வைக்க சொல்லி சொல்லுங்க. சரி, அடுத்ததா இந்த நிலைவாசல் பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வசம்பு நமக்கு தேவைப்படும். அடுத்ததா ஒரு சொட்டு நெய் நமக்கு இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். பொதுவா வீட்டோட தலைவாசல்னு சொல்ற நிலைவாசல் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வீட்டுக்குள்ள தெய்வ சக்தி உள்ள நுழையறதுக்கு இந்த வீட்டோட நிலைவாசல் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. அந்த வகையில நிலைவாசல்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நல்ல சக்திய தெய்வ சக்திய நம்ம வீட்டுக்குள்ள ஈர்த்து கொடுக்கும். அந்த வகையில இந்த புரட்டாசி மாசத்தோட முதல் நாள் பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் நம்ம வீடு தேடி வர்றதுக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கு இப்ப நான் சொல்ல போற இந்த நிலைவாசல் பரிகாரத்தை நாளைய நாள்ல நீங்க செஞ்சு பாருங்க. இப்ப நான் சொல்ல போற இந்த நிலைவாசல் பரிகாரத்தை எல்லாருமே செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் மகாலட்சுமி தாயாரோட அம்சமா சொல்லப்படுற பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம். பொதுவா புரட்டாசி மாசம்னாலே அசைவம் சாப்பிடுறத தவிர்த்துக்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. சரி, இப்ப இந்த பரிகாரத்தை ஒண்ணு நாளைக்கு காலையில, அதாவது நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரம் 4:30 மணில இருந்து 6 மணிக்குள்ள செய்யுங்க. அப்படி இல்லைன்னா காலையில 6 மணில இருந்து 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இந்த நேரத்தை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 7 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு காலையிலேயே இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு பாருங்க. இப்போ சுத்தமா இருக்கிறீங்க உங்க பூஜை அறையில ஒரு விளக்கேத்தி வச்சுக்கிட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி நீங்க ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க. மத்தவங்க, அதாவது பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா நீங்க உங்க வீட்டுல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. பூஜை அறையில நீங்க எப்பயும் போல விளக்கேத்தி வச்சுக்கோங்க. மத்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு செய்யறவங்க ஏதாவது ஒரு கேண்டில ஏத்தி வச்சுக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அடுத்ததா பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும். இப்ப இருக்கக்கூடிய பண கஷ்டமெல்லாம் தீர்ந்து செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையணும், பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய வசம்பு துண்ட அந்த நெருப்புல காமிச்சு நீங்க சுட்டு எடுத்துக்கோங்க. அந்த வசம்பு கொஞ்சம் கருப்பா மாறும். அந்த வசம்புல ஒரு கால்வாசி கருப்பா மாறினதுக்கு அப்புறமா நீங்க எரிக்கிறத நிப்பாட்டிக்கோங்க. இந்த வசம்பு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த வசம்புல இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிற துகள்களை உங்க கைய வச்சு எடுத்தீங்கன்னா அது வரும். இத நீங்க ஒரு கிண்ணத்திலேயோ சின்ன தட்டிலேயோ எடுத்துக்கோங்க. இந்த கருப்பு நிற வசம்பு துகள்களோட ஒரு சொட்டு நெய் விட்டு நீங்க ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரி கலந்துக்கோங்க. நல்லாலாம் பேஸ்ட் ஆகாது. கொஞ்சம் நெய் தனியாவும் அந்த வசம்போட தூள் தனியாவும் தான் நமக்கு நிக்கும். இது பரவாயில்ல. இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வசம்பு பேஸ்ட எடுத்துக்கொண்டு போய் உங்க வீட்டுக்குள்ள நிலைவாசல் கதவுக்கு உள் பக்கத்துல நீங்க நின்னுக்கோங்க. இப்படி நின்னுகிட்டு உங்க வலது கை மோதிர விரலால இப்ப நான் சொல்ற பெருமாளுக்குரிய ஏஞ்சல் நம்பரை உங்க நிலைவாசல்ல நீங்க எழுதிக்கோங்க. நிலைவாசல் கதவுல வீட்டுக்கு உள்பக்கம் மட்டும்தான் இந்த நம்பரை எழுதணும். வெளிப்பக்கத்துல நீங்க எழுதக்கூடாது. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க குலதெய்வத்தையும் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் பெருமாளோட எனர்ஜிய நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். 1176 இதுதான் அந்த நம்பர்.
இத நாம மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவோம். இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. உங்களால முடியும்னா இந்த மாசம் ஃபுல்லாவே இந்த நம்பரை உங்க வீட்ல கதவுல நீங்க எழுதி வைக்கிறதுக்கு பாருங்க. இது பெருமாளோட எனர்ஜிய உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் உங்க வீடு தேடி நிச்சயமா வருவாங்க. வசம்புக்கு வசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். வசம்ப பயன்படுத்தி இந்த நம்பரை நாம எழுதும் போது நிச்சயமா பெருமாளோட பரிபூரணமான அருள் உங்க வீட்டுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த புரட்டாசி மாசத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.